அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். கமெண்டில் ஒரு நேயர் கேட்டிருக்கீங்க, ஒரு அம்மா நினைக்கிறேன். அதாவது வீட்டில் சமைக்கிற சமையல் அடிக்கடி வேஸ்ட் ஆகுது ஐயா, அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக தான் வருது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, எனக்கே அதிலிருந்து ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் சமைத்த சமையல் வேஸ்ட் ஆகுது? அதிகமாக சமைக்கக்கூடாது. இருக்கிற நபர்களுக்கு தகுந்தாற் போல் சமைச்சிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதுபோக வேறு ஏதாவது சமையலில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வீட்டு பெண்கள் நல்லா யோசிங்க. இன்னும் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க, என்னது என் வீட்டில் சமையல் செஞ்சாலே என் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் சமையல் மூலமாக தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, நான் வைக்கிற சமையல் நல்லாவே இல்லை அப்படின்னு அடிக்கடி என்னுடைய ஹஸ்பண்ட் அதன் மூலமாக தான் எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு வந்தாலே சமையல் மூலமாக தான் வருது, அடிக்கடி ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, கட்டாயம் ஜாதக ரீதியாக எவ்வளவு பரிகாரத்தின் மூலமாக நம்ம மாற்றங்களை சந்திக்குமோ அதே போல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் பரிகாரம் அவசியம்தான். பரிகாரம் அவசியம் அப்படின்னோடனே நீங்கள் மிகப்பெரிய செலவில் பரிகாரம் பண்ணணும் அப்படி இப்படின்னு எதுவும் யோசிக்காதீங்க. அதாவது நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு கொடுக்குறேன். சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை, நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதை நம்ம ஏதோ கடமைக்கு சமைக்கிற மாதிரி வீட்டில் சமைக்கக்கூடாது. அதை ரசித்து சமைக்கணும். இது எந்நாளும் சமையலறையிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதன் மீது சலிப்பு ஏற்படத்தான் செய்யும். அதை எப்பொழுதுமே ரசிக்க முடியாது. ஒரு விஷயத்தை எந்நாளும் எப்பொழுதும், சில பேர் பார்த்திங்க அப்படின்னா முப்பொழுதும் சமையல் வேலையிலே இருப்பாங்க. 3 வேளையும் சமைக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்க தான் செய்கிறீங்க. அப்போது அந்த சமையல் 3 வேளையும் சமையல் பண்ணும்போது அதன் மீது ஒரு சில வெறுப்பு ஏற்படத்தான் செய்யும். அப்படிங்கும்போது அதை ரசிக்க முடியாது. ஸோ அதனால் நான் ஒரு சமையல் அப்படிங்கிறது கலை, அதை ரசித்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் சில பேர் அதை ஏற்றுக்க முடியாது தான். சரி, அப்போது எல்லாத்துக்கும் தீர்மானமாக ஏதாவது ஒன்று வேணும். சமையல் செய்கிற அந்த சமையல் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்ணும். சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லாமல் இருந்தாலும், நல்லா இல்லைன்னு சொல்லட்டும் பரவாயில்ல, சூப்பராக இருக்குன்னு சொல்லாட்டி கூட பரவாயில்ல, குறை சொல்லாமல் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதிகம், சரிங்களா? அப்போது குறை சொல்லாமல் இருந்தால் போதும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு விடை கொடுக்குறேன். நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு கைடு கொடுத்து சொல்கிறேன், ஒரு சினிமா படத்தை கொடுத்து சொல்கிறேன், சரிங்களா? நல்ல சினிமா படங்களில் நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க நமக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அன்னபூரணின்னு ஒரு படம், நயன்தாரா நடித்த படம். ரீசெண்டாக ஒரு வருஷமோ 2 வருஷமோ முன்னாடி வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரியாணி செய்கிறதுல தான் படமே வந்திருக்கும். கடைசியில் அவங்க ஜெயிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஜெயிச்சதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொழுகை, பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க தொழுகை பண்ணிவிட்டு பிரியாணி செய்வாங்களாம். அந்த தொழுகையில் தான் அத்தனை இதுவும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த சினிமா படத்தில் காட்டுவாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமையல் அது என்னது, அக்னி தேவன், நெருப்பு. முதல்ல காலையில் எந்திரிச்ச உடனே சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, முன்புற வாயில் கதவை திறக்காதே, கொல்லைப்புற கதவைத்தான் முதலில் திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முன்புற வாசலை திறந்தால் அதாவது மாலையில் வந்த அந்த லட்சுமி வந்த வழியே வெளியே சென்று விடுவாள். அதனால் காலையில் விடிந்தவுடன் கொல்லைப்புற கதவை திற, மூதேவி மட்டும் வெளியில் செல்லும் அப்படின்னா ஒரு சில பழமொழிகளும் அந்த ஒரு இதெல்லாம் உண்டு, சரிங்களா? அதெல்லாம் அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு பின்புற கதவை திறப்பது தான் முறையான செயல்பாடு. அது ஏன் கேட்டீங்கன்னா, அதாவது கெட்ட வாயுக்கள் வெளியேறும். நல்ல வாயுக்கள் உள்ளே வரணும் அப்படின்னா கெட்ட வாயுக்களை வெளியேற்றி விட்டு நல்ல நல்ல ஒரு சுகாதாரமான காற்று உள்ளே வரணும் அப்படின்னா
பின்புற கதவை திறக்கணும், அதுக்கடுத்து முன்புற கதவை திறக்கணும். இது முறையான ஒன்று. அது சாஸ்திர ரீதியாக அதுக்காண்டி தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பின்னாடி கதவு நிறையா வீடுகள் இல்லை, முன்புற வாசல் மட்டும்தான். அதனால் அந்த டாஃபிக் கூட நம்ம எடுக்க தேவையில்லை. அப்போது காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல இப்போ வீட்டில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய வேலை என்ன? சமையல் வேலை. அப்போ அந்த சமையல் செய்கிறதுக்கு இப்போ எல்லார் வீட்லேயும் சிலிண்டர் தான். சிலிண்டரை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் கோயிலுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சிடுவாங்க. பெண்கள், வீட்டு பெண்கள் காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு தெரு முச்சந்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரை வழிபாடு வச்சுட்டு தான் வந்து வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த நாள் அந்த சமையலில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், குடும்பத்தில் சமையலால் எந்த பிரச்சனையும் வராமல் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, சமையலில் வந்து அத்தனை விஷயமும் அடங்கியிருக்குது. ஒரு மனிதனுக்கு ப்ரெஷர் ஏன் வருது? டாக்டர் என்ன சொல்வார்? உப்பை குறைச்சி சாப்பிடுங்க, லோ ப்ரெஷர் கொஞ்சம் உப்பை கூட்டிக்கோங்க, சரிங்களா? ஹை ப்ரெஷரு, லோ ப்ரெஷரு, அப்புறம் சுகர் எதனால் வருது? சீனி இல்லாமல் சாப்பிடுங்க. இப்படி இரத்த கொதிப்பு, இது எல்லா விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா சமையலில் மட்டுமே தான் அடங்கியிருக்குது. அதனால் பெண்கள் வந்து சமையலை செய்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வைக்கும்போதே இறைவனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அடுப்பை பற்ற வைங்க. அது மட்டும் போதாது. இந்த விநாயகர் கோயில் வழிபாடு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் விநாயகர் கோயில் வழிபாடு வைக்கிறது நல்லதா, மாலையில் வைக்கிறது நல்லதா, அதையும் ஒரு சிலர் கேட்குறீங்க. விநாயகர் கோவில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து இருக்கிற கடவுள்லே வந்து முதற் கடவுள் விநாயகர். அதனால் எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் வந்து பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கு அப்படிங்கிறது பாடல் வரியே இருக்குது. அதனால் நம்ம எதுவும் செய்கிறோமோ செய்யலையோ, வீட்டு பெண்கள் உங்களுக்கு வந்து அத்தியாவசியமான ஒன்று என்னது? சமையல். சமையலை அலட்சியப்படுத்தாதீங்க. சமையலை அலட்சியப்படுத்துறதுனால உடலுக்கு வரக்கூடிய நோய் என்னென்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக 2 நோயை சொல்லியிருக்கிறேன். ஆனால் சாப்பிட்ற சமையலில் தான் வந்து ஒரு மனிதனுக்கு உணர்ச்சிகளும் அடங்கி இருக்குது. உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும், மனப்பக்குவத்துக்கு வரணும், மனதை ஒருநிலைப்படுத்தணும். இதுக்கு வந்து தியானம் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. கிடையாது. அது ஒரு பக்கம் பண்ணது இருக்கட்டும். ஆனால் வீட்டு சமையல்லையே வந்து இது இத்தனையும் அடங்கும். அதனால் சமையலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் எப்படி இருக்கும்? உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்களுடைய வீட்டில் உள்ள அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய சமையல் மூலமாக வந்து அவங்க குறை சொல்லக்கூடிய பக்குவத்தில் இருந்தாலுமே, இதுக்கடுத்து நான் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் அந்த அக்னி தேவனை வழிபட்டுக்கிட்டு, அக்னி தேவனை வழிபட முடியாட்டி கூட அந்த உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு எல்லாத்துக்குமே இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முருகரை பிடிச்சிருக்கும், சிலருக்கு விநாயகரை பிடிச்சிருக்கும், சிலருக்கு ஆஞ்சநேயரை பிடிச்சிருக்கும், சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மனை பிடிச்சிருக்கும். எந்த கடவுளை உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ, எப்பொழுதும் இந்த கடவுள் எனக்கு எப்போவுமே பிடிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மனதார நினச்சிக்கிட்டு காலையில் அடுப்பை பற்ற வைங்க. அது மட்டும் ஒரு தடவை அடுப்பை பற்ற வைக்கையில் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க காலையில் முதல்ல. அதுக்கடுத்து நீங்கள் அதை நினைக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு நாள் முடியத்தினையுமே அந்த பவர் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? காலையில் சமையல் பண்ணி முடிச்சிட்டேன், மதியானம் சமையல் பண்ணும்போதும் கடவுளை வழிபடணுமா? தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து கல்யாண வீடுகளில் சில பல நிகழ்ச்சியில் நடத்தக்கூடிய அந்த விசேஷ வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் சூடனை பற்ற வைக்கும்பொழுது எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அந்த சூடனை அடுப்பில் தீபாராதனை காட்டி தான் அந்த அடுப்பு பற்ற வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இது எதுக்கு? அத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு எந்த விதமான சின்னஞ்சிறு குறை கூட வந்துடக்கூடாது அப்படின்ற அதை நிறைவு செய்வதற்கு தான். அதனால தான் இப்போ வரைக்கும் பெரும்பாலான விழாக்களிலும் சரி, பெரும்பாலான திருமண நிகழ்ச்சிகளிலும் சரி, பெரும் குறைகளே வருவது கிடையாது, சரிங்களா? அப்படி ஏதாவது ஒரு சில சின்னஞ்சிறு குறைகள் வந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு முற்பட்டு பண்ணுவாங்க. ஆனால் முதலையே வந்து அந்த இறைவனுடைய நாமத்தை முழு மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த சமையலை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்கள் வீட்டில் யாராவது உங்களுடைய சமையலை குறை சொன்னாலும் இதன் பிறகு குறை சொல்ல மாட்டாங்க. காலப்போக்கில் நல்லா இருக்குது, மோசமாக இல்லை, சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு
பதில் கிடைக்கும். உங்களுடைய மனதும் ஆறுதல் அடையும். அது மட்டும் இல்லாமல் உணவுகள் வேஸ்ட் ஆகாது. கரெக்டான பக்குவத்தில் உங்களை அறியாமலே சமைச்சு வைக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த இறைவனுடைய நாமம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இறை வழிபாடு காலையில் விநாயகர் வழிபடணுமா மாலையில் வழிபடணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மாலையில் வழிபடுவதை விட விநாயகரை அதான் ஆதி முதல் கடவுள், மூத்த கடவுள், முதல் கடவுள் விநாயகர் மட்டும்தான். அந்த விநாயகரை காலையில் சூரிய உதய வேளையில் நம்ம எந்த வேலையுமே எழுந்தவுடன் காலையில் நம்ம ஆச்சார அனுஷ்டானங்களை முடித்த பிறகு விநாயகரை வழிபட்டுக்கிடணும். அதன் பிறகு எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபட்டுக்கிடலாம். அதை பற்றி தப்பு இல்லை. என்ன காரணம் காலையில் விநாயகரை வழிபடணும்னு கேட்டிங்க அப்படின்னா, காலையில் எழுந்து இரவு தூங்கும் வரை மனிதனுக்கு கடமைகள் ஏராளம். இன்னும் சொல்லப்போனால் கடமைகளை அவங்க முடிக்கிறதுக்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கடமைகள் இருக்கும். அதனால் சரியோ தவறோ முதற்கண் கடவுளான விநாயகரை வழிபடுவது மிக அவசியம். அப்படி வழிபட்டுக்கிட்டால் மிகப்பெரிய சேதாரங்கள் இல்லாமல் நல்ல விதமாக அந்த நாள் அவங்க நமக்கு ஏற்றார் போல் அந்த நாள் கழியும். அதனால தான் ஆரம்பிக்கைக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாலையில் விநாயகர் வழிபாடு வைக்கிறது அப்போ கெட்டதா அப்படின்னு கேட்காதீங்க, அப்படின்னு நினச்சிடாதீங்க. மாலையிலையும் விநாயகர் வழிபாடு வைக்கலாம். மாலையில் விநாயகர் வழிபாடு வைக்கிறதுனால என்ன நடக்கும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தூக்கம் வராமல் சங்கடப்படுவாங்க பார்த்துருக்கீங்களா? இரவு நேரங்களில் எனக்கு தூக்க பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டில் இதான் நைட்டு பிரச்சனையா தூக்க பிரச்சனை வேறு, இரவில் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்வதற்கு மாலை நேரத்தில் விநாயகரை வழிபடுவது சிறப்பு. இந்த 2 விதியே போதும் உங்களுக்கு, சரிங்களா? அப்போ காலையில் விநாயகரை வழிபடலாமா மாலையில் விநாயகரை வழிபடணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மாலை நேரம் அப்படின்னா அந்தி சாய்கிறது, சூரியன் மறைகிறது. சூரியன் மறைந்து என்ன வரப்போகிறது? சந்திரனுடைய ஒளி பிரகாசமாக பூமிக்கு வரப்போகுது. அப்போ சந்திரனுடைய ஒளி ஆரம்பமாகிறது, சூரியனுடைய ஒளி மறைகிறது. அப்போது மாலை வேளையில் விநாயகரை வழிபடும் போது இரவு காலங்களில் இரவு நேரங்களில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவு தொல்லைகள், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷிஃப்டாக இருக்கும். கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் போய் நைட் டியூட்டி அட்டெண்ட் பண்ணுறவங்க, இன்னும் இப்போ ஏகப்பட்டவருக்கு ஃபுல்லாக நைட் டியூட்டி தான். இந்த சாஃப்ட்வேரில் கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய நைட் டியூட்டி தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நைட் டியூட்டி பார்க்குறவங்க ஃபுல்லாமே மாலை வேளையில் விநாயகரை வழிபடுவது மிகச்சிறப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு காலையில் எழுந்து கிட்டத்தட்ட அவங்க எந்திக்கிறதுக்கு ஒரு 10 மணி 11 மணி ஆகலாம். அதனால் அவங்க மாலை வேளையில் விநாயகரை வழிபடுவது சாலச்சிறந்தது. அதனால் மாலை வேளையில் விநாயகரை வழிபடக்கூடாதா அப்படிங்கிறீங்க, பண்ணலாம். தோஷ பரிகாரம் அப்படிங்கிறது வேறு, பொதுவான வழிபாடு அப்படிங்கிறது வேறு, சரிங்களா? அதனால் பெண்கள் சமைக்கும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அடுப்பை பற்ற வைங்க. காலையில் நல்லாயிருக்கும், உணவு வேஸ்ட் ஆகாது. அதன் பிறகு இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்ல முடியாட்டி கூட அந்த தெய்வத்தை நினச்சிக்கோங்க. அந்த தெய்வத்தை ஒரு தடையாவது மனசார நினச்சிக்கிட்டு வைங்க, சிறப்பாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக அப்படி பரிகாரம் பண்ணணும் இப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பரிகாரத்துக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் தேவையில்லாமல் நிறையா காசு செலவழிக்க வேண்டாம், சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன்.